நம்ம விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துல எதிர்பார்க்காத பல விஷயங்களை பேசுவாங்கன்னு பார்த்தா எதிர்பார்த்த பல விஷயங்களை தான் பேசியிருக்காங்க. தேர்தல் களத்துல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். என்னதான் நம்ம விஜய் திரையில மாஸ்க் காட்டுறவரா இருந்தாலும் தரையிலையும் செம்ம மாஸ்க் காட்டிருக்காரு. இந்த நேரத்துல டிவிகே பொதுக்கூட்டம் நம்ம பாண்டிச்சேரியில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு காரணமா இருந்த கவர்மெண்ட் அண்ட் போலீஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். டிவிகே பாண்டிச்சேரிக்கு வரதுக்கு காரணம் என்னன்னு சில பேர் கேட்ட கேள்விக்கு அதிரடியா பதில் சொல்லிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்னாச்சு, புதுசா வந்த அமைச்சருக்கு இலாக்கா என்னாச்சு, அண்ட் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சு, இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சுன்னு இந்த எல்லா பிரச்சனைகளையும் அடுத்தடுத்து எடுத்து வச்சு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தன்னுடைய ஆட்சி அமையும் பொழுது ஒரு முழுமையான தீர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு சிறப்பா நம்ம விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தவங்க நம்ம சிஎம் ஐயா ரங்கசாமி ஐயா, அவங்களுக்கு நன்றி. அண்ட் ஃபைனலி நம்ம பாண்டிச்சேரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நன்றி சொல்லியே ஆகணும். பிகாஸ் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டா சூப்பரா ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஆனா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. எஸ், பாண்டிச்சேரியில டிவிக்கு யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத சோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிற மக்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது அந்த பாச உணர்வு நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம எல்லாரும் சொந்தம் தான். இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான்.